வணக்கம். ஜோதிட வரதராஜன் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடமும் அக்குபஞ்சர் மருத்துவமும். ஒரு சின்ன தலைப்பு தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ பதிவுலாம் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒன்னே டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மாக்கோஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம். ஜோதிடமும் அக்குபஞ்சர் மருத்துவமும். அக்குபஞ்சர் என்பது உடலில் உள்ள குறிப்பிட்ட புள்ளிகளில் ஊசிகளை செலுத்தி உடல் நல பிரச்சனைகளை சரி செய்யும் ஒரு மருத்துவ முறையாகும். ஜோதிடம் என்பது கிரகங்களின் நிலைகளை அடிப்படையாக கொண்டு தனி நபர்களின் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தை பற்றிய கணிப்புகளை செய்யும் ஒரு துறையாகும். இரண்டும் வெவ்வேறான துறைகள் என்றாலும் சில மருத்துவ ஜோதிட அறிஞர்கள் மற்றும் அக்குபஞ்சர் மருத்துவர்கள் தனி நபரின் ஜாதகத்தை கொண்டு நோயின் பாதிப்புகளை கண்டறிந்து தங்களது சிகிச்சையை அமையுமாறு இணைத்து பயன்படுத்துகின்றனர். அக்குபஞ்சர் மருத்துவத்தின் நோக்கம் என்று பார்த்தால் உடலின் சக்தி ஓட்டத்தை சீராக்கி நோய்களை தடுப்பது மற்றும் குணப்படுத்துவது ஆகும். மெல்லிய ஊசிகளை பயன்படுத்தி உடலின் ஆற்றல் பாதைகளில் உள்ள புள்ளிகளை தூண்டுவது, வலி நிவாரணம், மன அழுத்தம் குறைப்பு, செரிமான பிரச்சனைகள் சரி செய்தல், மாதவிடாய் கோளாறுகள் போன்ற மாதிரியான ஒரு நோய்களுக்கு சிறந்த தீர்வாக இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் பயன்படுத்தப்படுகிறது. ஜோதிடத்தின் நோக்கம் என்று பார்த்தால் கிரக நிலைகளை கொண்டு ஒருவரின் உடல் நல பிரச்சனைகளை, ஆரோக்கியம் மற்றும் நோய்க்கான காரணங்களை, காலங்களை கண்டறிந்து பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகங்களின் நிலைகளை ஆய்வு செய்து எந்த கிரகங்களால் உடல் நல பாதிப்புகள் ஏற்படும் என்பதை கணிப்பது, நபரின் பலவீனமான உடல் உறுப்புகள் மற்றும் குறிப்பிட்ட நோய்களின் பாதிப்புகளை, இந்த பாதிப்புகளின் காலங்களை முன்கூட்டியே அறிய உதவும் ஜோதிடம். மருத்துவ ஜோதிட அறிஞர்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள் மற்றும் திசாபுத்தி காலங்கள் மூலம் ஒருவருக்கு ஏற்படும் நோய்களை கண்டறிந்து அதற்கேற்ப மருத்துவ முறைகளை பரிந்துரைக்கிறார்கள். அக்குபஞ்சர் மருத்துவர்கள் ஒரு நோயாளியின் ஜாதகத்தை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட கிரகங்களின் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் அந்த கிரகங்களுடன் தொடர்புடைய அக்குபஞ்சர் புள்ளிகளை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கிறார்கள். உண்மையான சிகிச்சை என்று பார்த்தால் இந்த இரு துறைகளையும் ஒருங்கிணைப்பதன் மூலம் தனி நபரின் உடல்நல பிரச்சனைகளின் அடிப்படை காரணங்களை ஜாதகத்தின் மூலம் கண்டறிந்து சரி செய்வதற்கான முறைகளை அக்குபஞ்சர் மூலமும் கண்டறிந்து முழுமையான சிகிச்சை அளிக்க முடியும். அக்குபஞ்சர் மற்றும் ஜோதிடம் இரண்டும் வெவ்வேறான அணுகுமுறைகள் கொண்டிருந்தாலும் அவை ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுது தனி நபரின் உடல் நலத்திற்கு ஒரு விரிவான மற்றும் தனி பயனாக்கப்பட்ட சிகிச்சை அணுகுமுறையை வழங்குகின்றன. ஜோதிடமும் மருத்துவமும் பிரிக்க முடியாதவைகள். ஜோதிடத்தில் குரு பகவான் ஜீவகாரகன் என்று அழைக்கப்படுகிறார். ஜீவன் என்றால் உயிர். இந்த ஜீவகாரகனின் ஒரு வீடாகிய மீனராசியில்தான் சுக்கிரன் உச்சமடைகிறார். மீனம் பாதங்களை குறிக்கும். சுக்கிராச்சாரியருக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியை கொண்டவர் என்று புராணங்களில் கூறுகின்றனர். சுக்கிரனின் அதிபதியாக மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீ விஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்திருப்பதை காணலாம். அதாவது ஜீவன் கால்களில்தான் இருக்கிறது, பாதங்களில்தான் இருக்கிறது என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது. அக்குபஞ்சர் மருத்துவம் கூட கைகள் மற்றும் கால் பகுதிகளிலேயே சிகிச்சைகளை அளிக்கின்றது. முக்கியமாக பல்ஸ் மிகவும் குறையும் பொழுது கையின் சுக்கிரனை குறிக்கும் கட்டை விரல், புதன் குறிக்கும் சுண்டு விரல் மற்றும் ஜீவகாரகன் குரு ஆட்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பெறும் காலங்களில் உள்ள குறிப்பிட்ட புள்ளிகளை அழுத்துவதன் மூலம் அவரை உயிர்ப்புடன் இருக்க செய்யலாம். புதன் மீனராசியில் நீசமடைகிறார். புத்தியை குறிக்கும் கிரகம் புதன். அதாவது புதன் புத்தி சுவாதீனமானவர்கள், மூளை வளம் குன்றியவர்கள். இவர்களுக்கு கூட கால் பகுதிகளில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தால் அவர்களுக்கு உயிர் பிழைக்க வைக்க முடியும். புதன் கைகளை குறிக்கும் கிரகம். காலபுருஷனுக்கு 6ஆம் பாவகம் நோய்களை குறிக்கும். இந்த 6ஆம் ராசியில் உச்சமடையும் கிரகம் புதன். ஆகும் கிரகமும் சுக்கிரன். அங்கே 6ஆம் வீட்டு உச்சமாகும் கிரகம் புதன், நீசமாகும் கிரகம் சுக்கிரன். நோய் வந்தால் ஜீவன் அவஸ்தை பெறும். இறைவனின் கைகளில் ஒன்று உள்ளங்கைகளை காட்டிக்கொண்டு மேல் நோக்கி இருக்கும், மற்றொரு கை கால்களை நோக்கி கீழ் நோக்கி இருக்கும்.
எனவே புத்தி அறிவு குறைந்தவர்களுக்கு தொடர்ந்து கைகளில் குறிப்பிட்ட புள்ளிகளை அழுத்தும் பொழுது புத்தி பலமடையும், நோய் குணமாகும். உயிருக்கு அவசரமாக தீவிர நோய் தாக்கத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற கால்களிலும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இறந்தவர்களை கால்களை கட்டி வைக்கும் பழக்கம் நம்மில் உண்டு. மயக்கம் அடைந்தவர்களை மார்பில் அழுத்தம் கொடுத்தவுடன் அவர்கள் கண் விழிப்பார்கள். ஜீவகாரகன் குரு உச்சமடைவது மார்பை குறிப்பிடும் கடகராசிகள். எனவேதான் ஆங்கில மருத்துவர்கள் மார்பிலேயே அழுத்தம் கொடுப்பார்கள். ஜோதிடமும் மருத்துவமும் கசடர கற்றவர்கள் எந்த மாதிரி நோய் தாக்கமாக இருந்தாலும் அவர்கள் நோய் தாக்கத்திலிருந்து காப்பாற்றி உயிர்ப்பிக்க வைக்க முடியும் என்பது முற்றிலுமான உண்மை. பொதுவாக நமது ஜாதகத்தை வைத்து நோயை பற்றி தெரிந்து கொள்ள இயலும். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஆறாம் பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்துள்ளதோ அந்த கிரகம் சார்ந்த நோய் வரும். ஏனெனில் ஆறாம் பாவக என்பது நோய்க்கடன் எதிரி தொல்லை. ஆறாம் பாவகத்தில் சூரியன் அமர்ந்தால் தலை இருதயம் சார்ந்த நோய்கள் வரலாம். சந்திரன் அமர்ந்தால் மன ரீதியான பாதிப்புகள் வரலாம். செவ்வாய் இருந்தால் இரத்தம் தொடர்பான பாதிப்புகள் வரலாம், நோய் பிரஷரு அந்த மாதிரி. புதன் இருந்தால் புத்தி மற்றும் நரம்பு தொடர்பான நோய்கள். குரு உடல் தோல் பாகம் மற்றும் வயிறு. சுக்கிரன் இனப்பெருக்க உறுப்பு சம்பந்தமான நோய்கள். சனி கால்கள், முழங்கால்கள், கணுக்கால்கள், பாதம் அந்த மாதிரி கால்கள் சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி இந்த மாதிரியான நோய்கள். ராகு பிரம்மாண்ட கற்பனை, சாமியாடுதல் பேயாடுதல் அப்படிலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நோய்கள். கேது மன பிறழ்ச்சி மனக்கோளாறு சம்பந்தமான நோய்கள். இந்த மாதிரி இது சம்பந்தமான நோய்கள் தான் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் ஆறாம் பாவகத்தில் கிரகங்கள் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டியதில்லை, எந்த ஒரு நோயும் வராது அவர்களுக்கு. ஓகேவா? இது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் வரும். இதை பெரிதுபடுத்தாமல் மறுமுன்னே காத்துக்கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருந்து கொண்டால் உடல் நிலை என்றும் ஆரோக்கியமாகவே இருக்கும். உங்கள் ஜாதகங்களில் இந்த ஆறாம் பாவகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கையாக தாங்கள் உடல் நலத்தில் அக்கறை கொண்டு பார்த்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள். வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.